எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தேதி வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5000 ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ணுறது, இந்த 1000 அதாவது பிசி எம்பிசி அந்த மாணவர்களுக்கு எல்லாருமே வந்து 5000 ஃபீஸ், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 1000 ஃபீஸ் வந்து எப்போ பே பண்ணுறது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கான ஆன்சரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் எனபிள்டு ஃபார் ஃபஸ்ட் ரவுண்ட் கேண்டிடேட்ஸ் including academic, vocational, government quota, 7.5 percentage students requested all eligible students to log in and complete a choice filling on or before 12/9/2022 7 PM அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10, 11, 12 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்குது. ரொம்ப நாள் லாஸ்ட் டே வரைக்கும் போகாதீங்க, முன்னாடியே வந்து ஃபில் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, அன்றைக்கி 7 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஆகிடும். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் சாய்ஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்கேன் ஆகி உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வரும். கீழே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நீங்கள் இந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ரவுண்ட் ஒன் போட்டுட்டு கரண்ட் ஸ்டெப் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங், கரண்ட் ஸ்டெப் எண்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 5000 ஃபீஸ் அதாவது பிசி எம்பிசி அப்புறம் பிசிஎம் இந்த கேட்டகரிக்கான 5000 பேமெண்ட் வந்து எப்போதும் போல் வந்து போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 5000 வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி கட்டுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு 1000 rupees வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கிடச்சி அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 days கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஃபீஸை பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், அதாவது உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்து தருவாங்க. அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து அடுத்து உங்களுக்கு வந்து ப்ரொவின்ஷியல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் ஒரு 7 days கொடுத்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் டிஎஃப்சி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் டிபெண்டிங் அப்பான் தர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டுருக்காங்க. கீழே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, the candidates will be given 3 days for choice filling wherein the candidate will have to fill their choice of colleges and branches based on their preferences and informed decisions. The order of choices is important. A candidate can fill any number of choices அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் போடலாம், கம்மியான சாய்ஸஸ் வந்து போடவே போடாதீங்க. அதாவது எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நிறைய சாய்ஸஸ் வந்து நீங்கள் போடுங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை சாய்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு டைம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் போடுற ஆர்டர் தான் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜும் ஸ்கேன் ஆகி உங்கள் மார்க்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்க தெரியும். செகண்ட் லைன்லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அலாட்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரேங்க் அண்ட் எலிஜிபிள் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து டியூரிங் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 7 days நீங்கள் போயிட்டு வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குயிட், அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா உங்களுக்கு கிடச்ச டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் காலேஜ் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் அடுத்த 7 days உங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி அந்த ஃபீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதை நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் ஸ்டார்டிங்கில் அந்த இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து பே பண்ண தேவை இருக்காது. அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடச்ச காலேஜை நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே உள்ள காலேஜஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 5th இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு சாய்ஸ் 5ல் இருக்க காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள 4 சாய்ஸஸில் காலேஜில் வந்து வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்த சீட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து தேர்ட் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், அதாவது ஒரு அப்வர்ட் நான் போகிறேன் அப்படி இந்த அப்வர்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து டிக்ளைன் பண்ணிடுறேன் அந்த சீட்டை அப்படின்னு வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இஃப் he is unable to get his or preferred allotment in upward movement then candidates will be moved to next round, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா வந்து இந்த சீட் வந்து எனக்கு வேணாம், நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ இருந்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ரவுண்டில் இருந்துட்டு டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட், அதுதான் வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து டிக்ளைன் அண்ட் குயிட், அதாவது இந்த சீட் வந்து எனக்கு வேணாம், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குயிட் கொடுக்கலாம். அடுத்து அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிடச்சிருக்க காலேஜ்லேருந்து நான் வந்து அப்போர்ட் போகிறேன், அப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைனா வந்து நான் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான். இந்த 6 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இதில் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு 7 days போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டும் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் டு த காலேஜ்
காலேஜ் வித்தின் 7 days and complete the admission procedure by paying the necessary fees. அடுத்து அந்த 7.5 அதில் வந்து கிடைச்சவங்க வந்து கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் டிஸ்டிங்வேஷன் கிடைச்சவங்க exempted from the paying fees. Non admission in the college will be considered as not willing to join and allotment order will be cancelled. இதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ அந்த 7 daysக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு காலேஜ் கிடச்சி நீங்கள் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வில் பி கேன்சல்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த 7 daysக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும், லேட்டாக வந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு காலேஜ் கிடச்சோன்னே அந்த காலேஜில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை அந்த வெப்சைட்லேயோ பார்த்தீங்கன்னா அதுக்கான நியூஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. அடுத்து ஆல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் கரண்ட்லி அலாட் அண்ட் ஹேவ் ஆப்டட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தனே அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ரொவின்ஷியல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களும் 7 daysக்குள்ளே போய் வந்து அங்கே காலேஜில் போய் இப்போ இது பண்ணணும், அங்கே போய் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க விஷயம். இது வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 3 days வந்து இருக்குது. ஒரு 2 daysக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருங்க, மெதுவாக பொறுமையாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த மேலே வந்து லாக் சாய்ஸஸ் வந்து கொடுத்துறாதீங்க, கடைசி டேட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நன்றி.